அறந்தாங்கி அருகே உள்ள செங்கமங்கலம் கிராமத்தில் தரமற்ற முறையில் சாலை அமைக்கப்படுவதை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் தரமான முறையில் சாலை அமைக்க வேண்டும் என்று அந்த கிராம மக்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே உள்ள செங்கமங்கலம் கிராமத்தில் தரமற்ற முறையில் சாலை போடப்படுவதாக கூறி மக்கள் போராட்டம் நடத்தினர். மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய பேராவூரணி ஊரக வளர்ச்சி அலுவலர் ரவிச்சந்திரன் தரமான சாலை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். இதையடுத்து சாலை பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டன. ஆனால் சாலை பணிகளை தடுத்து நிறுத்தியதாக செங்கமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்டோர் மீது ஊரக வளர்ச்சி அலுவலர் மற்றும் சாலை ஒப்பந்ததாரர் ஆகியோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கின்றனர். பிடிஓ ஆபீசர்கள் அவர்கள் பிஓவிடம் போய் முறையிட்டு அவர்கள் மூலமாக வழக்கு தொடர்ந்திருக்கார்கள் கிராம மக்கள் மேலே ரோடை டேமேஜ் படுத்தினார்கள் என்று சொல்லி. அந்த ரோடை டேமேஜ் படுத்தது நாங்கள் யாரும் டேமேஜ் படுத்தவில்லை. எங்களை உரிமையை கேட்டோம். ஆனால் இதை எங்களை ஒரு குற்றவாளி மாதிரி கொண்டு வராங்க. இதை அரசாங்கம் தலையிட்டு, அதிகாரிகள் தலையிட்டு, அமைச்சர்கள் தலையிட்டு இதை முறையாக இந்த ரோடை நல்ல முறையில் செய்து கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் மீது உள்ள வழக்கை உடனே வாபஸ் பெற வேண்டும். வழக்கு திறந்திருக்காங்க இப்போ பேராவணி காவல் நிலையத்தில். அதை கேட்டதுக்கு இல்லை நம்ம அதிகாரி மூலியமாகவும் கான்ட்ராக்டர் மூலியமாகவும் வழக்கு திறந்திருக்காங்க. இப்போ எங்களுக்கு வழக்கை கேன்சல் பண்ணிட்டு பிஓ பார்க்க சொல்லியிருக்காங்க. பிஓ நாங்கள் பார்த்து பேசி முடிச்ச பிறகு எங்களுக்கு ரோடை தரமாக போட்டு கொடுத்தா நாங்கள் போதும். எங்களுடைய வழக்கை திரும்ப பெற்றுக்கொண்டு வேண்டும். பெற்றுக்கொண்டா நாங்கள் ரோடு சாலையை நாங்கள் தரமாக போட்டு நாங்கள் ஒப்புக்கொண்டுக்கிறோம். அதே வேளையில் இந்த பிரச்சனைகளை காரணம் காட்டி சாலை அமைக்கும் பணிகளை கிடப்பில் போடக்கூடாது என மற்றொரு தரப்பினர் வலியுறுத்துகின்றனர். இந்த சாலை மிகவும் வரலாற்றுக்கான சாலை. இது புதிதாக தோற்றுவிக்கப்பட்ட சாலை கிடையாது. இப்போ இருக்க அரசு நல்லா செஞ்சு கொடுத்தா இந்த கிராம மக்கள் மிகப்பெரிய பலனை பெறுவாங்க. அடிப்படை சுகாதார வசதி பெறுவாங்க. மருத்துவத்துக்கு போகிறதுக்கு இதாக இருக்கும். ரெண்டாவது பள்ளிக்கூடத்துக்கு 3 கிலோமீட்டர் போகிறத 1 கிலோமீட்டர் தள்ளி 2 கிலோமீட்டர் மிச்சப்படுது. ஆக இந்த சாலை நல்லா பண்ணி கொடுத்தாங்கன்னா இன்னமும் ஒரு 5 வருஷத்துக்கு இந்த சாலை நின்றுச்சுன்னா மக்கள் இன்னும் பயன்பெறுவாங்க. அதுக்காக தான் நாங்கள் போராடுறோம். இந்நிலையில் தரமான சாலை அமைக்க வேண்டும் என வலியுறுத்தி செங்கமங்கலம் கிராம மக்கள் ஒப்பந்ததாரரிடம் நேரில் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆனால் தஞ்சாவூர் திட்ட அலுவலரை சந்தித்து முறையிடுமாறு ஒப்பந்ததாரர் கூறியதாக கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர். நீண்ட காலமாக தார் சாலை அமைய வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களின் கனவாக இருந்து வரும் நிலையில் தற்பொழுது இவர்கள் மீது தொடுக்கப்பட்டுள்ள வழக்குகளால் இந்த தார் சாலை அமைக்கும் பணியில் தொய்வு ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சத்துடனேயே இந்த பகுதி மக்கள் இருந்து வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் செங்கமங்கலத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் சதாவுடன் செய்தியாளர் குமரேசன். செங்கமங்கலம் கிராம மக்கள் மீது கொடுக்கப்பட்டிருக்கும் புகார் திரும்ப பெறப்படுமா என்பது குறித்து நமது செய்தியாளர் குமரேசனிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். குமரேசன், செங்கமங்கலம் கிராமத்துல தார் சாலை போடும் பணியை மக்கள் தடுத்து நிறுத்த என்ன காரணம்? வேதவல்லி, அதாவது 970 மீட்டர் நீளமுள்ள இந்த தார் சாலை முதல் நாள் போடப்படுகிறது. மறுநாள் காலை ஒரு குறிப்பிட்ட அளவே போடப்பட்ட நிலையில் அந்த பகுதிக்கு அந்த ஊர் பொதுமக்கள் அந்த தார் சாலையில் பார்க்கிறார்கள். அது தரமற்ற சாலையாக இருப்பதாக கூறி சம்பந்தப்பட்ட அங்கே நின்று கொண்டிருந்த ஒப்பந்தக்காரரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடுகிறார்கள். இந்த வாக்குவாதம் ஒரு கட்டத்திற்கு மேல் கைகலப்பாக மாறுவதற்கான வாய்ப்பு வரும் பொழுது அந்த சம்பந்தப்பட்ட ஒப்பந்தக்காரர் உடனடியாக ஊரக வளர்ச்சி அலுவலர் ரவிச்சந்திரனிடம் தகவல் தெரிவிக்கிறார். ரவிச்சந்திரன் அங்கு வந்த பிறகு அந்த சம்பந்தப்பட்ட பகுதி மக்களிடமும் அந்த ஒப்பந்ததாரரிடமும் சமரசத்தில் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகிறார். அந்த பேச்சுவார்த்தையின் போது அந்த பிரச்சனையை அப்போதே முற்றுப்புள்ளி வைப்பதற்காக அன்றைய தினம் தள்ளி வைப்பதற்காக உடனடியாக அந்த மேற்படி அந்த சாலை பணிகளை நிறுத்தி வைக்குமாறும் அங்கிருந்து கட்டளை விட்டு சென்று விடுகிறார். அதனாலேயே அந்த பணி அன்று நிறுத்தப்பட்டது. வேதவல்லி. குமரேசன், நீங்க இணைப்பிலேயே இருங்க. தற்போது ஒப்பந்ததாரர் சாமியப்பன் நம்மளுடைய இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சாமியப்பன். வணக்கம் மேடம், சொல்லுங்க. நீங்க சாலை அமைக்கிறது தொடர்பா பிரச்சனைகள் தொடர்பாகவும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கிட்ட இது குறித்து பேச்சுவார்த்தை நடத்துறீங்களா? அதிகாரிகள் பேச்சுவார்த்தை ஒன்றும் நடத்தல மேடம். நாங்க வேலை செஞ்ச பொழுது எல்லா அதிகாரிகளும் இருந்தாங்க, அந்த இடத்துல வேலை செய்யற இடத்துல இருந்தாங்க. ஹலோ, இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசுங்க. சொல்லுங்க மேடம். நீங்க சாலை அமைக்கிறது தொடர்பா சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துனீங்களா? பேச்சுவார்த்தை ஒன்றும் இல்லை மேடம். தொடர்ந்து வேலை பார்த்துட்டு இருந்த பொழுது அவங்க இடையில ஊருக்கானவங்க பணம் கேட்டு பிரச்சனை பண்ணாங்க மேடம். நீங்க பொதுமக்கள் 20 பேர் மேல புகார் அளிச்சிருக்கீங்க. எதற்காக இந்த புகார் அளிச்சீங்க?
அவங்க வந்து 3% பணம் கமிஷன் பணம் கேட்டு வந்து ரோட்ல வேலை செய்யக்கூடாதுன்னு தடுத்தாங்க மேடம் வேலையை. நீங்க இந்த கிராமத்துக்காக போட்ட சாலைகள் எல்லாமே தரமா இருக்கா? எல்லாம் தரமா இருக்குதா மேடம், பில்லு கொடுக்குறாங்க, ஆய்வு பண்றாங்க, எல்லாமே பண்றாங்க. நீங்க தரமா இருக்குன்னு சொல்றீங்க. 1 மணி நேரத்துக்கு மேல தார் சாலை அமைச்சதுக்கு அப்புறம் 1 மணி நேரத்துக்கு மேல அதை பெயர்த்தெடுத்தாலே அது வராது. ஆனா 12 மணி நேரத்துக்கு அப்புறமா மக்கள் வந்து அதை பெயர்த்தெடுத்திருக்காங்க. ஆனா நீங்க தரமா இருக்குன்னு சொல்றீங்க. பஞ்சாயத்து யூனியன் ரோடெல்லாம் வந்து 20 mm தான் அதனுடைய உயரமே கொடுப்பாங்க. சொல்லுங்க, தொடர்ந்து சொல்லுங்க. ஹைவேஸ்ல தான் உங்களுக்கு அந்த உயரம் வந்து 3 இன்ச்சு கொடுப்பாங்க. 3 இன்ச்சுங்கிறது 90 mm கொடுப்பாங்க. எங்களுக்கு வந்து வெறும் 20 mm தான் ஹைட் கொடுப்பாங்க. பொதுமக்கள் வைக்கும் குற்றச்சாட்டுக்கு உங்களோட பதில் என்ன? மேடம், பொதுமக்கள் வைக்கும் குற்றச்சாட்டுக்கு உங்களோட பதில் என்ன? எங்களோட பதில் நாங்க தரமான சாலை போட்டிருக்கோம் மேடம். எந்த அளவுக்கு அதிகாரிகள் எதிர்பார்க்கறாங்களோ எங்களுக்கு எஸ்டிமேட் என்னவோ அது சரியான படி போட்டிருக்கோம் மேடம். சாலை பணிகள் மீண்டும் எப்போ தொடங்கும்? சாலை பணிகள் சம்பந்தப்பட்டவங்க என்னோட காணார் பண்ணுவாங்க, விட்டவங்க நடவடிக்கை எடுத்து அதிகாரிகள் எப்ப வேலை செய்ய சொல்றாங்களோ அது தொடங்கும் மேடம். இணைப்பில் வந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சாமியப்பன். தொடர்ந்து நமது செய்தியாளர் குமரேசனிடம் பேசலாம். குமரேசன், ஒப்பந்ததாரர் சார்பா காவல் நிலையத்தில் என்ன புகார் அளிக்கப்பட்டிருக்கு, அது குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க. பேராவூரணி காவல் நிலையத்தில் சம்பந்தப்பட்ட செங்கமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த செந்தில்குமார், அருணாச்சலம், முத்துராமலிங்கம், பெத்தபெருமாள் உள்ளிட்ட 20 நபர்கள் வேலை செய்யும் பொழுது 3% தங்களுக்கு அந்த பணியில் பங்களிப்பு தர வேண்டும் என்றும், தொடர்ந்து இந்த பணத்தை தர மறுத்த இந்த ஒப்பந்ததாரரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாகவும், மேலும் அந்த சாலையை சேதம் ஏற்படுத்தியதாகவும் ஒரு புகார் அளித்திருக்கிறார் வேதவள்ளி. குமரேசன், இப்ப ஒப்பந்ததாரர் பேசும்போது கேட்டிருப்பீங்க, நாங்க தரமா தான் சாலை அமைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது பொதுமக்கள் ஏன் தரம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க? பொதுமக்களுக்கும் ஒப்பந்ததாரருக்கும் இடையே உள்ள கருத்து வேறுபாடு என்ன? அதாவது ஒப்பந்ததாரர் சொல்றது அந்த 3% எங்களுக்கு அது கமிஷன் வேணும் அப்படின்னு கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுனாலதான் பிரச்சனைன்னு அவர் சொல்றாரு. அந்த சம்பந்தப்பட்ட பகுதி மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, முதல் நாள் போடப்பட்ட அந்த தார் சாலை கையில் பெயர்க்கிற பொழுது வருகிறது. அதுக்கான அடிப்படையாக ஒரு அதிகப்படியான கணம் இல்லாமல் ஒரு மேலோட்டமாகவே அந்த தார் சாலை அமைக்கப்பட்டதாகவும், அது தரமற்ற சாலையாக இருப்பதால் தான் நாங்கள் அதை தடுக்கிற பணியில ஈடுபட்டோம். எங்களுக்கு நிச்சயமாக பல ஆண்டு காலத்திற்கு பிறகு முதல் முறையாக அந்த பகுதிக்கு தார் சாலை வருகிறது என்ற சந்தோஷத்தில் இருந்தோம். தற்பொழுது போடப்படுகிற சாலை ஒரு சிறிய மலைக்கு கூட தாங்க வாய்ப்பில்லை என்றும், இதனால் தான் நாங்கள் அந்த பணியை தடுத்ததாகவும், இது தொடர்பாக தங்கள் மீது புகார் தெரிவித்திருக்கிறார்கள். ஒரு பொதுமக்கள் தார்மீக உரிமையை கேட்பது தவறா அப்படிங்கிறது பொதுமக்களுடைய கருத்தா இருக்கு வேதவள்ளி. குமரேசன், ஒப்பந்ததாரர் சார்பா காவல் நிலையத்துல புகார் அளிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அந்த காவல் நிலையத்துல பொதுமக்கள் மீது ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா இதுவரைக்கும்? ஒப்பந்ததாரர் அளித்த புகாரின் அடிப்படையில காவல்துறையினர் அது சம்பந்தப்பட்ட விசாரணையில் இருக்கிறாங்க. இன்னும் அதுக்கான எஃப்ஐஆர் போடப்பட்டு யாருக்கு கைது செய்யப்படவில்லை. அது சம்பந்தப்பட்ட அடுத்த கட்ட நடவடிக்கையில இன்னும் அவங்க இறங்கவில்லை. ஏன்னா இது பொதுமக்களுக்கும் அரசுக்கும் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை என்பதால் அது அந்த அளவிலேயே அது இப்ப தற்போது இருந்து கொண்டிருக்கிறது வேதவள்ளி. இந்த பொதுமக்கள் மீது இருக்கிற வழக்கு எப்போ திரும்ப பெறப்படும்? எப்போ சாலை அமைக்கும் பணிகள் மீண்டும் நடைபெறும்? அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? இது தொடர்பாக நம்ம ஊரக வளர்ச்சி அலுவலர் ரவிச்சந்திரன் கேட்ட போது அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, தஞ்சாவூர் திட்ட அலுவலர் ஸ்ரீனிவாசன் அவரிடம் இந்த பொதுமக்கள் சென்று பேச வேண்டும் என்று கூறிவிட்டார். திட்ட அலுவலர் கூறியதுக்கு பிறகு அடுத்த கட்ட பணிகளை நாங்கள் இறங்குவதாகவும் அவர் ரவிச்சந்திரன் நம்மளிடம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக திட்ட அலுவலரிடம் நாம் கேட்டபோது, சம்பந்தப்பட்ட பொதுமக்கள் அந்த ஒப்பந்தக்காரரிடம் கமிஷன் கேட்டு அவரை மிரட்டியதாகவும், அதன் அடிப்படையிலேயே ஒப்பந்தக்காரர் புகார் அளித்துள்ளதாகவும் தகவல் தெரிவித்தார். அவரிடம் நாம் அந்த ஒப்பந்தக்காரருடைய பிரச்சனை, அவர் அந்த சாலையை முழுமையாக போட்டு முடிக்கும் வரை அவருடைய கட்டுப்பாட்டில் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அது ஒரு குறிப்பிட்ட தொலைவே போடப்பட்ட நிலையில் அந்த சாலையை சேதம் ஏற்படுத்தியதாக அரசு தரப்பில் உங்கள் மூலமாக ஒரு தனிப்பட்ட 2 நபர் மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த புகாரை அளிப்பது சரியா என்று நம்ம கேட்டபோது, நிச்சயமாக அந்த சாலை ஊரக வளர்ச்சியின் கீழ் வருவதால் அது தார்மீக உரிமை எங்களுக்கு இருக்கிறது என்றும், அதை சேதம் ஏற்படுத்தியவர் மீது நடவடிக்கை புகார் அளிக்க சொல்லி நான் தான் உத்தரவு பிறப்பித்தேன் என்றும் நம்மளிடம் தெரிவித்தார். இது தொடர்பாக தொடர்ச்சியாக இதே நிலை நீடித்தால் இந்த சாலை எப்பொழுது அமைக்கப்படும், இந்த பொதுமக்கள் மீதும் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீதும் வழக்குகள் வாபஸ் பெறப்படுமா என்று நாம் கேட்டபோது, இது தொடர்பாக நான் ஊரக வளர்ச்சி அலுவலர் ரவிச்சந்திரனிடம் தகவல் தெரிவிக்கின்றேன் என்றும் நம்மளிடம் தெரிவித்திருக்கிறார் வேதவள்ளி. செங்கமலம் கிராமத்தில் விரைவில் சாலை சீரமைக்கப்பட்டு மக்களின் பிரச்சனைகள் தீரும் என்று நாமும் நம்புவோம். தங்களின் கூடுதல் தகவல்களுக்கு நன்றி குமரேசன்.